வணக்கம் சுட்டீஸ். நான் தான் உங்களோட ஜீபும்பா பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்றதுக்காக வந்திருக்கேன். அந்த கதையோட பேர் என்னன்னா விறகு வெட்டியின் சாமர்த்தியம். இப்போ நம்ம கதை கேட்க போலாமா? ஒரு காட்டு பகுதியில் ராமு சோமுன்னு 2 விறகு வெட்டிங்க விறகு வெட்டிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இதுதான் வேலை. காலையிலேருந்து விறகு வெட்டி சாயங்காலம் சந்தையில் போய் அந்த விறகை விற்று சம்பாதிச்சாங்க. அன்னைக்கு அவங்க 2 பேரும் விறகு வெட்டும்போது ஒரு பிச்சைக்காரனை பார்த்தாங்க. அவன் ரொம்பவே ஒல்லியாக இருந்தான். அவன் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருந்தால் தாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டான். அவன் மேலே பரிதாபப்பட்ட ராமு அவனுக்கு சாப்பாடு பொட்டலத்தை கொடுக்க போனான். சோமு அதை தடுத்து நிறுத்தி, நீ உழைக்காம சாப்பிடக்கூடாது, என்கிட்ட இன்னொரு கோடரி இருக்கு, அதை வச்சு கொஞ்சம் விறகு வெட்டுன்னு சொன்னான். அவனுக்கு விறகு வெட்டுற முறையும் சொல்லி கொடுத்தான். ரொம்ப பசியாக இருந்தாலும் அந்த பிச்சைக்காரனும் நிறைய விறகு வெட்டினான். 3 பேரும் சந்தைக்கு போய் தாங்க வெட்டின விறகு எல்லாத்தையுமே விற்றாங்க. பிச்சைக்காரனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அவன் வெட்டின விறகுக்கு நிறைய காசு கிடச்சிது. அவன் சம்பாரித்த காசில் சோமு அவனுக்கு ஒரு புது கோடரியும் வாங்கி கொடுத்தான். மிச்சம் இருக்க காசுக்கு நல்ல சாப்பாடும் வாங்கி கொடுத்தான். இதை பார்த்த ராமுக்கும் ரொம்பவே சந்தோஷம். நான் அவனுக்கு சாப்பிட கொடுத்துருந்தா நாளைக்கு அவனுக்கு திரும்பவும் பசிக்கும். அதனால் அவன் கடைசியில் பிச்சைக்காரனாகவே இருந்திருப்பான். இப்போ உன்னோட உதவினால் அவனும் நம்மள மாதிரி விறகு வெட்டி சம்பாதிக்கிற மனிதனாக மாறிட்டான் அப்படின்னு சொன்னான். அன்னையில் இருந்து அந்த பிச்சைக்காரன் நல்லா உழைச்சி சம்பாதிக்க ஆரம்பித்தான். சுட்டீஸ், இந்த கதையோட நீதி என்னன்னா, ஒருத்தருக்கு மீனை இலவசமாக கொடுக்கறத விட அந்த மீனை எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுக்கறது ரொம்பவே அவசியம். அவ்வளோதான் சுட்டீஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றதை நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஜீபும்பா கிட்ட இருந்து டாடா பாபாய்.